இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா இர்ஃபான்ஸ் வியூ. இர்ஃபான் அவர்கள் பெரிய லெவலில் யூடியூப்பில் ஃபேமஸாக இருக்காங்க. இவங்களோட ப்ரெக்னன்சி காலகட்டத்தில் இவங்களோட ஒய்ஃப் வந்து ப்ரெக்னன்சியாக இருக்காங்க. அந்த ப்ரெக்னன்சி காலகட்டத்தில் இர்ஃபான் அவர்கள் இருக்காங்க. ஸோ இர்ஃபான் அவர்கள் பண்ண ஒரு சின்ன விஷயமானது பெரிய லெவலில் விவாதிக்கப்பட்டு இருக்கு. என்ன சின்ன விஷயங்கிற சப்போர்ட் பண்ண போறியா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண போகிறேன். என்னோட வாதத்தை முழுமையாக கேளுங்க. இர்ஃபான் அவர்கள் அவங்களோட குழந்தையோட பிறப்பு, அதாவது அந்த குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முற்பட்டிருக்காது. அதை தெரிஞ்சுக்கிட்டாரு. இது இந்தியாவில் பேன் செய்யப்பட்ட விஷயத்தை இர்ஃபான் அவர்கள் எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது பெரிய லெவலில் விவாதிக்கப்பட்டு இருக்கு. இர்ஃபான் அவர்கள் பண்ணது சரியா தவறா, இவர் மேலே நடவடிக்கை எடுக்கணுமா கூடாதா அப்படிங்கிற மாதிரி வந்து பெரிய லெவலில் மக்கள் வந்து விவாதிச்சுட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நான் ஒரு டிசிஷன் எடுத்திருக்கேன். இர்ஃபான் பண்ணது சரி தவறு அப்படிங்கிறதுல எனக்கு பார்த்தீங்கன்னா இர்ஃபான் அவர்கள் பண்ணது தவறு தான், இருந்தாலும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இந்த வீடியோவில் நான் போடுறேன். அதை நோக்கி இந்த வீடியோவில் உங்களை நகர்த்தி கூட்டு போகிறேன். எனக்கு தெரிஞ்ச மேஜராக இந்த சப்ஜெக்டை பற்றி நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் எனக்கு இருக்கக்கூடிய கீ பாயிண்ட் அடிப்படையில் இருந்தாலும் அப்படிங்கிற ஒரு பக்கம் போகிறேன். அந்த பக்கத்தை பற்றி ரொம்ப தெளிவாக ரொம்ப ஆழமாக இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோவில் பேசிக்காக இருக்க போனது அது மட்டும்தான். அதை நோக்கி இந்த வீடியோவில் பயணிக்க போகிறோம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பயணிக்கலாம். முதல் விஷயம் மக்களே, இர்ஃபான் அவர்கள் விஷயத்தை அனலைஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவர் துபாய் போய் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்க முற்பட்டிருக்காரு. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை வந்து ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது இந்தியாவில் இல்லீகல், இந்தியாவில் தடை செய்யப்பட்டது. அத்தனை மருத்துவமனைகளை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வச்சுருப்பாங்க, நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடாது, என்ன குழந்தையாக இருந்தாலும் வழங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இந்தியாவில் வந்து மக்களை வந்து கைட் பண்ணுவாங்க. ஆனால் துபாயில் வந்து துபாய் போன்ற சில நாடுகளில் வந்து இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது அடிப்படையில் இர்ஃபான் அவர்கள் வந்து துபாய் போய் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க. ரெண்டாவது பாயிண்ட், இதற்காண்டி துபாய் அவர்கள் இர்ஃபான் அவர்கள் போனாங்கன்னு சொல்கிறது ஒரு மறுக்கப்பட்ட வாதம். இர்ஃபான் அவர்கள் துபாய் போயிருக்காங்க அவங்களோட முதல் கல்யாண ஆண்டை கொண்டாடுறதுக்கு. அப்படியே அங்கே போகும்போது சொல்லுவாங்கள்ல, நம்ம ஒரு இடத்துக்கு டூர் போனால் அப்படியே இதை போய் பார்த்துட்டு வாப்பா தம்பி, அதையும் போய் பார்த்துட்டு வாப்பான்னு சொல்லுவாங்கல்ல. அது அடிப்படையில் இர்ஃபான் அவர்களுக்கு அங்கே போயிட்டு இந்த ஹாஸ்பிட்டலில் போய் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கலாங்கிற ஐடியா வந்திருக்கு. ஸோ அதையும் பண்ணி பார்த்துடலாமே அப்படின்னு சொல்லி இர்ஃபான் அவர்கள் அங்கே போயிட்டு அந்த விஷயத்தை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் என் நாலேஜுக்கு வந்த விஷயம். இப்போ மூணாவது விஷயத்துக்கு போகலாம். அங்கே போகிறாங்க, அந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் தெரிஞ்சுக்கிறாங்க. எங்கேயோ பேர் தெரியாத ஊர் தெரியாத இடத்துல போயெல்லாம் தெரிஞ்சுக்கல. ஒரு நல்ல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் மாதிரி தான் தெரியுது அவர் காமிச்ச வீடியோவில். ஒரு 8 நிமிஷம் வீடியோ அவரே போட்டிருக்காரு. அதில் பார்க்கும்போது ஒரு நல்ல பெரிய ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டலோட டாக்டரை கேட்குறாங்க, என்ன பர்பஸுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறீங்க, உங்கள் நோக்கம் என்ன அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகளை கேட்டு தான் அந்த டாக்டர் வந்து இந்த விஷயத்தை சொன்னாங்க. நான் யூடியூப்பில் வீடியோ பண்ணிகிட்ருக்கேன், இவங்க எங்கள் ஒய்ஃப், அந்த மாதிரி பல விஷயத்தை நான் சொன்ன பிறகு தான் இந்த டெஸ்ட் எடுக்கப்பட்டுச்சு, அந்த ரிப்போர்ட் எங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து மூணாவது பாயிண்ட்டை சொல்கிறாங்க. நாலாவது பாயிண்ட், இர்ஃபான் அவர்களோட நோக்கம் என்னவா இருக்குன்னா, அந்த குழந்தை ஜஸ்ட்டு அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்னா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்த கட்டம் போகிற நோக்கம்லாம் இர்ஃபான் அவர்கள் கிடையாது. இந்த சட்டம் என்ன சொல்ல வருது, ஆணோ பெண்ணோ தெரிஞ்சுக்கிட்டு பெண் குழந்தையாக இருந்தால் நீங்கள் அழிச்சிடுறீங்க, அதனால தான் குழந்தையோட பிறப்பை நீங்கள் தெரிஞ்சிக்கவே வேணாம், அந்த செக்ஸ் என்னவா இருந்தாலும் நீங்கள் வழங்க அப்படிங்கிறதுனால தான் இந்தியாவில் 1994 பேன் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்த இர்ஃபான் அவர்கள் அவர் வீடியோ ஆரம்பிக்கும் போதே சொல்கிறாரு. சில பைத்தியக்காரங்க இந்த வேலையை பார்க்குறாங்க, அதனால தான் எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை சொன்ன பிறகு தான் அந்த வீடியோவே ஆரம்பிக்கிறாரு. ஸோ இதை பற்றி அவேர்னஸ் வந்து இர்ஃபான் அவர்களுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டையும் நான் மறுக்கலை. இப்போ அடுத்ததாக என்னோட மேஜர் பாயிண்ட்டுக்கு போகிறேன். ஸோ இந்த சட்டத்தோட நோக்கம் என்னவா இருக்குது, இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒரு பெண் குழந்தையாக இருந்தால் அந்த காலகட்டத்தில் வந்து இந்த ஏதோ பால் சொல்லுவாங்க, அது ஏதோ பால் மறந்துட்டேன், அந்த பால் வந்து ஊற்றி கள்ளிப்பால் ஊற்றி அந்த குழந்தையை கொன்றுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் பெரிய லெவலில் நம்ம பார்த்துருக்கோம். பட் காலகட்டம் மாறுது. இப்போ யாரும் பெண் குழந்தைகளை எனக்கு தெரிஞ்சு வெறுக்கிற மாதிரி தெரியல. ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி இந்த சமுதாயம் ஏற்றுக்கிற நிலைமைக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய மனப்பக்குவமாக இருக்குது. பட் இர்ஃபான் அவர்களும் அந்த குழந்தையை தெரிஞ்சுக்கிட்ட அரகண்டா எனக்கு ஆண் பிள்ளை தான் வேணும், இல்லை எனக்கு பெண் பிள்ளை தான் வேணும்னு சொல்லி அரகண்டா இல்லை. அவங்க ஒய்ஃபும் அப்படி இல்லை. ரெண்டு பேரும் எந்த குழந்தையாக இருந்தாலும் வளர்க்க தயாராக தான் இருக்காங்க. ஜஸ்ட் அதை தெரிஞ்சுக்க தான் விருப்பப்படுறாங்க அப்படிங்கிறது தான் அவங்க பக்கம் இருக்கக்கூடிய மேஜரான பாயிண்ட். சரி, தெரிஞ்சுக்கிட்டு யூடியூப்பில் வீடியோ பண்ணி பெரிய லெவலில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து இந்த பேன் செய்யப்பட்ட விஷயத்தை ஆர்வத்தை தூண்டியிருக்கார் அப்படிங்கிற குற்றச்சாட்டை நான் மறுக்கலை. கண்டிப்பாக இர்ஃபான் அவர்கள் இதை தவிர்த்திருக்கலாம். அதாவது யூடியூப்பில் வீடியோ போடாமல் தனிப்பட்ட முறையில் பர்சனலாக அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பாக்கெட்டில் வேணால் அந்த ரிப்போர்ட்டை வச்சுட்டு போயிருக்கலாம். யூடியூப்பில் வீடியோவை பண்ணும்போது அதை 19 லட்சம் பேர் நான் பார்க்கும்போது பார்த்துருக்காங்க. ஸோ இந்தியாவில் இது கிடையாது, நம்மளும் போய் வெளிநாட்டில் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே அடுத்த கட்டம் போகாமல் இருப்பாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. ஏன்னா இர்ஃபான் போல நான் போக மாட்டேன், இந்த வீடியோ பார்க்குறேன், நீங்கள் போக மாட்டீங்க, ஆனால் இந்த வீடியோ நீங்கள் பார்க்காம இன்னும் பல பேர் பார்க்குறாங்கல்ல, எத்தனை பேர் அடுத்த கட்டம் போவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. போனாங்கன்னா இந்த சட்டத்தோட நோக்கமானது சிதைக்கப்படும்.
ஸோ இர்ஃபான் அவர்கள் வந்து இதை வீடியோவாக பண்ணதில் எனக்கு உடன்பாடு இல்லை. இப்போ மேஜராக அந்த வீடியோ யூடியூப்லேயே வந்துருச்சு. அதோட அடுத்த வீடியோவில் அந்த குழந்தையோட ரிப்போர்ட்டை நான் சொல்கிறேன், ஃபேமிலியாக ஃபங்க்ஷனாக வச்சு நான் சொல்கிறேன்னு சொல்கிறாரு. அதோட ஒரு கிளிப்பு என்னால் பார்க்க முடிஞ்சு. ட்விட்டரில் ரிலீஸ் பண்ணாரா இல்லை ரிலீஸ் பண்ணிட்டு டெலிட் பண்ணாரான்னு தெரியல. அது ஒரு பெண் குழந்தை அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிய வந்துருச்சு. 2 பேரும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. பட் யூடியூப்பில் இதை வந்து அவங்க வந்து வீடியோவாக போட்டது தான் ரொம்ப தவறாக இருக்குது. இந்த விஷயத்தை இவங்க தெரிஞ்சுக்கிட்டது இந்தியாவில் பேன் செய்யப்பட்டதுனால இதோட சட்டத்திட்டங்களை தேடும்போது 7 வருஷம் வரைக்கும் ஜெயில் கொடுக்கலாம். ஆனால் பேசிக்காக இர்ஃபான் அவர்கள் பண்ண தப்பை நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது 3 வருஷம் ஜெயில் 10,000 ரூபா அபராதம் வந்து இர்ஃபான் அவர்களுக்கு வழங்கப்படலாம். பட் இந்த 3 வருஷம் ஜெயில் 10,000 ரூபா அபராதம் அப்படிங்கிறது இர்ஃபான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டால் அது ரொம்ப தவறான முன்னுதாரணம் ஆயிரும். ஆனால் இர்ஃபான் அவர்கள் இதை யூடியூப்பில் வீடியோவாக பண்ணதுனால அது பல லட்சக்கணக்கான மக்களை போய் சந்தித்ததுனால அத்தனை பேரோட ஆர்வத்தை தூண்டினதுனால எல்லாரும் இங்கே ஒரே மாதிரி கிடையாது. ஒவ்வொருத்தங்க அடுத்த கட்டம் போகும்போது நிறைய பிரச்சனைகள் வரும். அதன் காரணமாக அபராதம் மட்டும் இர்ஃபான் அவர்களுக்கு விதிச்சுட்டு ஒரு எச்சரிக்கையை கொடுத்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, பண்ணாலும் யூடியூப்பில் வீடியோ பண்ணாதீங்க அப்படிங்கிற அந்த அவேர்னஸை சொல்லிவிட்டு இர்ஃபான் அவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக ஒரு நியூஸை கிரியேட் பண்ணி மக்கள் மத்தியில் இந்த விஷயத்தை மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்துகிற மாதிரி இந்த விஷயத்தை கடந்து போனோம்னா ரொம்ப சரியாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. அவரை தூக்கி ஜெயிலில் போட்டு அவரோட நோக்கம் வந்து தவறாக இல்லை. அவரோட மனைவியோட கூட இருக்கக்கூடிய காலகட்டம், அவர் அந்த கருவை கலைக்கக்கூடிய காலகட்டத்தெல்லாம் தாண்டிட்டார். கிட்டத்தட்ட 6 மாதம் மேலே ஆயிடுச்சு. ஒரு 20லேருந்து 24 வாரங்கள் கழித்து தான் 24 வாரங்களுக்குள்ளே தான் அந்த கருவை கலைக்க முடியும். மேபி அவங்க அதெல்லாம் தாண்டிட்டாங்க அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்குது. ஸோ 20 அப்படிங்கிறது பேசிக்காக பண்ணிடலாம். 24 வாரத்துக்கு மேலே ஒரு கருவை கலைக்கணும்னா நிறையா ஃபார்மாலிட்டி இருக்குது. சில பேர் கோர்ட்டுக்கெல்லாம் போயெல்லாம் அதெல்லாம் செஞ்சுருக்காங்க, என்னால் பார்க்க முடிஞ்சு. ஸோ இங்கே அபராதம் மட்டும் வச்சுட்டு இந்த ஒரு வார்னிங்காக கொடுத்துட்டு அல்லது இர்ஃபான் அவர்களை ஒரு பேட்டி கொடுக்க சொல்லி அல்லது ஒரு மன்னிப்பு வீடியோ என்ன வேணால் பண்ணுங்கள், தேவையில்லாமல் ஜெயில் அது அப்படிலாம் போக தேவையில்லை அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தொடர்ச்சி அதை பற்றி நம்ம உரையாடலாம். அதை சொல்லிட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.